மீண்டும் ஒரு முறை கூட நாம் தேவனை குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே நாம் தேவனை ஆராதிப்பதற்காக முயற்சி செய்யலாம். फिर से एक और बार हम कोशिश करेंगे परमेश्वर के गुण को अध्ययन करने के बाद उसकी आराधना करने के लिए. அப்படிப்பட்ட நல்ல நாட்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ऐसे दिनों के लिए हमें परमेश्वर का धन्यवाद देना चाहिए. நாம் தேவனை அதிகமாக நாம் அறிவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் நமக்கு தொடர்ச்சியாக கொடுக்கிறார். क्योंकि परमेश्वर हमें और परमेश्वर के गुणों को अध्ययन करने के लिए समझने के लिए मौका को बार-बार देते रहता है. இப்படிப்பட்ட வாய்ப்புகளின் மூலமாக ஆண்டவர் விரும்புகிறார் அவர் மேல் நாம் வைக்கிற அன்பும் அவருக்காக பாராட்டுகிற வைராக்கியமும் நமக்குள்ளே பெருகும்படியாக. इस प्रकार करने से परमेश्वर चाहता है कि हमारे अंदर का प्रेम जो परमेश्वर के लिए और धून जो प्रभु के लिए वो बढ़ते जाए. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயர் அதனுடைய 4வது அதிகாரம் 15-16 வசனங்கள். मेरे साथ खोलिएगा इब्रानियों की पत्री 4 अध्याय 15वां और 16वां वचन को पढ़ेंगे. எபிரேயர் 4:15-16. इब्रानियों की पत्री 4 अध्याय 15 और 16 वचन. முதலாவதாக நான் தமிழிலே வாசிக்கிறேன், இரண்டாவதாக நாம் ஹிந்தியிலே படிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். क्योंकि हमारा ऐसा महायाजक नहीं जो हमारी निर्बलताओं में हमारे साथ दुखी ना हो सके, वरन वह सब बातों में हमारे समान परखा तो गया तो भी निष्पाप निकला. इसलिए आओ हम अनुग्रह के सिंहासन के निकट हियाव बांधकर चले कि हम पर दया हो और वह अनुग्रह पाए जो आवश्यकता के समय हमारी सहायता करें. இந்த இரண்டு வசனங்களின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய ஒரு மேன்மையான ஒரு குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். इन दोनों वचन के आधार पर परमेश्वर के एक बेहतरीन गुण को हम समझ सकते हैं. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? हमारा परमेश्वर कैसा है? ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நமக்கு அளிக்கிற ஆண்டவர். उचित या सही समय पर सहायता करने के लिए अनुग्रह हमें देने वाला है. ஏனென்றால் வசனம் 15லே நாம் வாசிக்கிறோம் நம்மை போல் எல்லா விதத்திலும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि हम वचन 15 में पढ़ते हैं हमारे समान सारी बातों में परखा गया. ஒருவேளை நாம் வைக்கப்பட்டிருக்கிற அதே விதமான ஒரு விதமான இடத்திலே ஒருவேளை ஆண்டவர் வைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். शायद जिस जगह पर हम रखे गए हैं रहते हैं वहां परमेश्वर नहीं रहा होगा. இருக்கிற டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், இருக்கிற ஹாஸ்டலா இருக்கலாம், இருக்கிற கேம்பஸாக இருக்கலாம், चाहे साता हो या डिपार्टमेंट हो या हॉस्टल हो. ஆனால் நாம் சந்திக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அவர் சந்தித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन जिन जिन बातों से हमारी मुलाकात होती है उन सारी बातों से परमेश्वर गुजर के गए. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? ऐसा परमेश्वर हमसे क्या बातें करना चाहता है? என்னண்டேலே வா, நான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை நான் உனக்கு அளிக்கிற ஆண்டவர். मेरे पास आओ, मैं तुम्हारे लिए ऐसे अनुग्रह दूंगा कि उचित समय पर तुम्हारे लिए सहायता मिले. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இப்படியாய் அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. एम्पलीफाइड बाइबल में इस प्रकार ये बातें लिखी गई है. appropriate help, well timed help, just coming when we need it. जब हमें जरूरत पड़ता है उस समय उचित सहायता सही समय पर मिल जाता है. எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது அப்பொழுது சரியான நேரத்திலே சரியான உதவி செய்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். जिस समय हमें जरूरत पड़ता है उचित समय पर सही सहायता के साथ अनुग्रह करने वाला परमेश्वर हमारा है. இந்த கண்ணோட்டத்திலே ஒருவேளை நாம் ஆண்டவரை தியானித்து பார்ப்போமேயானால், इस दृष्टिकोण से अगर परमेश्वर को हम अध्ययन करेंगे तो ஆண்டவர் கடந்த நாட்களிலே ஏராளமான சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். पिछले दिनों में कई बार उचित समय पर अनुग्रह प्रदान करने के लिए परमेश्वर ने मदद किया. அந்த டைம்லி கிரேஸ், டைம்லி ஹெல்ப்,
जो समय पर मिलने वाला अनुग्रह है, समय पर मिलने वाली सहायता, கொஞ்சமும் முன்னையோ அல்லது பின்னையோ இல்லாதபடிக்கு சரியான நேரத்திலே அவர் கிருபை தந்து நம்மை நடத்தினதை நாம் ஒருவேளை நினைத்து பார்க்கலாம். थोड़ा भी आगे नहीं मिला, पीछे नहीं मिला, उचित सही समय पर उस अनुग्रह के साथ चलाए. நான் சொல்லுகிற இந்த கண்ணோட்டத்திலே ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு சூழலையும் நாம் பின்னோக்கி பார்ப்போமேயானால் மிக ஆழமாய் அவருடைய அன்பின் கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். मैं जो दृष्टिकोण से बोलता हूं, उस दृष्टिकोण से जो हमारी बीती हुई बातों को अगर आप एक एक करके गिनेंगे, उसका अनुग्रह समझ में आएगा. பொருளாதார நெருக்கடியா இருந்திருக்கலாம், आर्थिक संकट क्यों न हो, வியாதி பலவீனங்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு நெருக்கமாக இருந்திருக்கலாம், बीमारी निर्बलताओं के सकेती क्यों न हो, ஊழிய பாதையினுடைய மிக மிக நெருக்கமான ஒரு சூழலா இருந்திருக்கலாம், या सेवकाई में बहुत बड़े संकट तनाव के समय ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபை அவர் நமக்கு தந்திருந்தார். उचित समय पर अनुग्रह प्रदान किया उस परमेश्वर ने. இதை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. जब मैं इसको अध्ययन कर रहा था, ये बात मुझे याद आई. நான் உங்களுக்கு சொன்னது போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை நாம் அனுபவித்திருப்போம். मैंने जैसे कहा, हर एक जन इस बात को अपने जीवन में महसूस किए होंगे. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிசிலி திடீரென்று வியாதிப்பட்டாள். 4 या 5 साल के पहले सिसिली जो है वो बीमार पड़ी. அவளுக்கு திடீர்னு மயக்க மாதிரி வந்துடும், என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது, மயங்கி விழுந்துருவா, உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். अचानक बेहोश हो जाती है और गिर जाती है, तुरंत उनको उठा करके अस्पताल जाना पड़ा था. உடனே அவளுக்கு இங்க பெயின் இருக்கும், அவர் இடது கையில பெயின் இருக்கும், இடது ஷோல்டர்ல பெயின் இருக்கும், இப்படியாக காரியங்கள் அவளுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். तो बाएं हाथ में दर्द उठता था या कंधे पर यहाँ पे दर्द उठता था, इस प्रकार का चिन्ह दिखाई पड़ता था. உடனே ஹார்ட் சம்பந்தமான எல்லா விதமான காரியங்களும் அங்கே செய்யப்பட்டது. तुरंत जो हृदय की जो बातें जांच है, वो सारी बातें की गई. பட்னாவுக்கு அனுப்பப்பட்டால் இப்படி அநேக முறைகள் இப்படியாக அவள் ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு போனா. एक गंभीर अवस्था में थी, पटना रेफर किया गया, वहां हम लोग चले थे. எக்ஸ்ரே கணக்கில்லாமல் அவளுக்கு எடுக்கப்பட்டது. वह अनगिनत बहुत सारे एक्सरे लिया गया. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவள் மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது, तो उस वातावरण में जब वो यहाँ भर्ती थी हमारे अस्पताल में, கொஞ்ச நாட்களுக்கு நம்ம மத்தியிலிருந்து வந்திருந்த ஒரு மருத்துவர், என்னை அறிந்திருக்கிற ஒருவர் திடீரென்று நாங்கள் இருந்த அந்த ரூமுக்குள்ளே வந்தார். तो मेरे जो जानने वाले एक डॉक्टर साहब बाहर से आए हुए थे, तो वो अचानक जहां हम लोग अस्पताल में रहते थे कमरे में, वहां आ पड़े. ஓ, அவர் அப்படியே கேட்க ஆரம்பிச்சு, என்ன நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு तो ऐसे ही पूछने लगे, यूं हुई कि आप यहाँ क्या करते, क्या काम है. அப்படி கேட்டுக்கொண்டே அந்த எக்ஸ்ரே எடுத்து அப்படி பார்த்தாரு. तो वैसे ही उठा करके एक्सरे को उन्होंने देखा. அக்காவுக்கு என்ன சர்வைக்கல் போன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். तो उन्होंने पूछा, सर्वाइकल जो हड्डी है उसमें क्या दीदी की बीमारी है. உடனடியாக நம்மிடத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்களோடு அவர்கள் பேச ஆரம்பித்தார். तुरंत वहां हमारे जो डॉक्टर लोग थे उनसे उन्होंने बातचीत किया. அவளுக்கு இந்த பகுதியில் இருந்த எலும்பினுடைய ஒரு பிரச்சனை அங்க तो கண்டுபிடிக்கப்பட்டது. वहां यहाँ के जो हड्डी है उसकी समस्या उसमें से दिखाई पड़ी. உடனடியாக நாங்கள் வெள்ளூர் புறப்பட வேண்டியதா இருந்தது. तुरंत हमें रवाना होना पड़ा वेल्लूर की ओर. நாங்க முகல் சராயில போய் ட்ரெயின் ஏறுவதற்காக நாங்க 2 பேரும் போனோம். हम दोनों जो है मुगल सराय से रेल पकड़ने के लिए गए. அவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருந்தா அநேக இடங்களிலே நாங்க ரொம்ப மெல்ல மெல்ல தான் அவளை நாங்க வண்டியில கொண்டு போக வேண்டியிருந்தது. इतना उनको दर्द उठता था या प्रभावित होती थी कि उनको धीरे धीरे ही उस ट्रेन में हमको ले चलना पड़ा. பிளாட்ஃபார்ம்ல இருந்து ட்ரெயின் இருக்கிற அந்த கோச்ல போய் சேர்வதற்குள்ள 3 இடங்கள்ல உட்கார்ந்து தான் எழுந்திருந்தா. प्लेटफॉर्म से जहां ट्रेन का डिब्बा रहती है, उस डिब्बा तक जाने के लिए 3 जगह बैठ करके जाती थी. எமர்ஜென்சியாக நாங்கள் அங்கே போய் அப்பாயின்மெண்ட்லாம் கிடைத்து நாங்கள் செக் பண்ணணும். तो इमरजेंसी के रूप में वहां अपॉइंटमेंट हमें मिला, वहां जांच किया गया. மருத்துவர்கள் சொன்னாங்க, immediately we have to go for operation. तो डॉक्टर लोगों ने कहा तुरंत ही ऑपरेशन करने का दरकार है. உடனடியா செய்யணும்னு சொல்லும் பொழுது எங்க இடத்துல நாங்க கையில இருந்தது, பேங்க்ல இருந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது வெறுமனே 20,000 रुपीस தான் எங்கிட்ட இருந்துச்சு. तो हम लोग हाथ में देख रहे हैं बैंक में कितना वहां पे पैसा देख रहे हैं, 20,000 ही हमारे पास है. ஆனால் நாங்கள் திரும்பி வரும் பொழுது சரியான நேரத்தில் அந்த ஆபரேஷனை முடித்து எந்த ஒரு மேற்படியான செலவுகள், இந்த மருத்துவர்கள் 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. वहां डॉक्टर लोगों ने कहा, अस्पताल में ऐसे कहा गया 2 लाख
रुपया लगेगा। ஆனா எந்த ஒரு சிரமம் இல்லாம நல்ல முறையிலே சரியான விதத்துல ட்ரீட்மெண்ட்டை முடித்து நாங்கள் இங்க திரும்பி வந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. उचित समय पर उसका सारे ट्रीटमेंट हुआ, हम लोग लौट करके यहाँ आए, आज तक उनकी शरीर में कोई ऐसी असर नहीं पड़ा है। அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நேரத்திலே சகாயம் செய்கிற கிருபையை ஏராளமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். आपके लिए और हमारे लिए इसी प्रकार उचित समय पर सही अनुग्रह को प्रदान परमेश्वर ने किया होगा। அப்படிப்பட்ட கிருபையை அளிக்கிற ஆண்டவர் என்பதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ऐसा अनुग्रह प्रदान करने वाला परमेश्वर करके वो हमें फिर से याद दिला रहा है। கலாத்தியர்கள் நிருபத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். गलातियों की पत्री में एक वचन को हम पढ़ रहे हैं। கலாத்தியர் அதனுடைய முதலாவது அதிகாரம் पहला अध्याय 6வது வசனம். 6 वचन। உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். पौलुस कहता है मुझे आश्चर्य होता है कि जिसने तुम्हें मसीह के अनुग्रह से बुलाया उससे तुम इतनी जल्दी फिर कर और ही प्रकार के सुसमाचार की ओर झुकने लगे। NIV வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. NIV बाइबलियों कहती है God has called you to live in the grace. परमेश्वर ने आपको अनुग्रह में जीने के लिए बुलाया। நாம் அழைக்கும்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையிலே நாம் நடக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். जब परमेश्वर ने हमें बुलाया उस अनुग्रह के चलते ही चलने फिरने के लिए बुलाया। நம்மிடத்தில் இருக்கிற திறமைகளையோ சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையிலோ அல்ல. हमारे ताकत पर बल पर वातावरण की बल पर चलने के लिए नहीं। அவருடைய கிருபையை நம்பி கிருபையை சார்ந்து கிருபையிலே நடக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். उसके अनुग्रह के ऊपर भरोसा रखते हुए उसको थामते हुए आगे चलने के लिए बुलाया। அப்படிப்பட்ட கிருபையை விட்டு திரும்பி விட்டீர்களே என்று அங்கலாய்ப்படுகிற இங்க பவுலை நாம் பார்க்கிறோம். पौलुस यहाँ दुखी है, इतने बड़े अनुग्रह से तुम कैसे दूर चले गए हो। தாவீதுடைய வாழ்க்கையில அந்த கிருபை மிக அதிகமாய் அறிந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். दाऊद के जीवन में उसने बहुत अच्छे ढंग से चखा है इस अनुग्रह को अपने जीवन में। 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். पहला शमूएल 17वां अध्याय को हम अच्छा से जानते हैं। அங்கே தாவீது குறிப்பிடும் பொழுது எப்படி கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபை என்னை காத்தது தாங்கினது என்பதை குறித்து இங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். वहां दाऊद जब कहता है तो पिछले दिनों में उसका अनुग्रह मुझे किस प्रकार संभाला उसको वो कहता है। கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அல்லது அவனை எதிர்கொள்வதற்கு முன்பதாக தாவீது இந்த காரியத்தை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். गोलियत के सामने जब खड़ा है या उसको गिराने के पहले दाऊद इस बात को याद दिला रहा है। ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, एक बार शेर सिंह आया, ஒரு விசை கரடி வந்துச்சு, एक बार भालू आया। அதை நான் அதை அடித்து கொன்று போட்டேன் என்று தாவீது சொல்வது உண்மைதான். दाऊद कहता मैंने फाड़ा, मैंने उसको मार डाला करके कहा है। ஆனா 37வது வசனத்துல அதே தாவீது என்ன சொல்லுகிறார்? 37 वचन में वही दाऊद क्या कहता है? நான் கொண்டது உண்மைதான், ये बात सच है कि मैंने जरूर उनको मार गिराया, அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தது கர்த்தர். लेकिन सिंह और भालू दोनों के पंजे से परमेश्वर ने मुझे बचाया। நான் சொன்ன ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபை நான் இதோடு கூட ஒப்பிட்டு பார்த்தேன். मैंने ऐसे तुलना करके देखा कि उचित समय पर अनुग्रह प्रदान करने वाला परमेश्वर उसके साथ तुलना किया। நம்ம ஏதோ கார்ட்டூன்ல பார்க்குற மாதிரி அப்படியே கரடி அப்படியோ இல்லைன்னா சிங்கம் அப்படிலாம் வராது. அதெல்லாம் பயங்கர ஃபாஸ்டா பயங்கர மூர்க்கத்தோடு வரும். जैसे कार्टून में देखते हैं सिंह जो है ऐसे फानता है, ऐसे कूदता है, वैसे नहीं आता है, वो इतना तेज रफ्तार से चल पड़ता है। நான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது என்ன ஒரு டைம்லி ஹெல்ப் அல்லது கிரேஸ் இந்த தாவீதுக்கு கிடைச்சிருக்கும். तो मैंने सोचा उतना उचित समय पर अनुग्रह सहायता दाऊद को कितने बार मिले होंगे। அதே தாவீது இப்பொழுது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அங்கே வருகிறார். वही अनुभव पाया दाऊद जो है गोलियत के सामने अभी खड़ा है। தாவீது 37வது வசனத்துல சொல்லுகிறாரு, 37वां वचन में दाऊद कहते हैं என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். यहोवा जिसने मुझे सिंह और भालू दोनों के पंजे से बचाया है इस पलिस्ती के हाथ से भी छुड़ाएगा, बचाएगा। கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு முன்பதாக மலைக்கு மேல சடுக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்குது.
आपको जानते होंगे कि रोहतास पहाड़ में सड़की करके एक गांव है, 7-8 साल की पहले की कहानी है। அங்கே ஒரு கிராமத்தானை ஒரு கரடி கொண்டு போட்டது. वहां एक व्यक्ति को जो गांव में रहता है भालू आके खत्म कर डाला। அதை சொல்லும் பொழுது அந்த சகோதரன் இப்படியாய் சொன்னாரு. तो वो कहानी को, घटना को जो बताते थे वो भाई ऐसे बता रहे थे। அவன் அதோடு போராடும் பொழுது கையை கொண்டு மூஞ்சில ஒரு அடி அடித்ததா மூண்டு அப்படியே பிந்து ஒண்ணு இல்லாம போய்விட்டது. तो भालू जो है अपना पैर उठा करके ऐसा जो मारा है उस मनुष्य का चेहरा फट गया एकदम, அப்படியே மரித்து விட்டான். वैसे ही बस खत्म हो गए। அப்படிப்பட்ட ஏற்ற சமயத்திலே அனுபவித்திருந்த கிருபையை நினைவு கூர்ந்த தாவீது இங்கே சொல்லுகிறார். इस प्रकार उचित समय पर जो अनुग्रह को उसने महसूस किया वो अनुभव के साथ दाऊद कहता है, அதே ஆண்டவருடைய கிருபை இந்த பெலிஸ்தியருடைய கைக்கும் என்னை தப்புவிக்கும். वही परमेश्वर का अनुग्रह इस फलिस्ती के हाथ से भी मुझे बचाएगा। ஆனா சவுல் சொல்றாரு, लेकिन शाऊल क्या कहता है, அவன் பெரிய யுத்த வீரன், वो युद्ध करने में योद्धा है। நீ இந்த கவசத்தை போட்டுக்க, இந்த பட்டயத்தை எடுத்துக்க, நீ இப்படிப்பட்ட பாதரட்சியை போட்டுக்க, எல்லா காரியங்களையும் அங்கே கொடுத்து பார்க்கிறான். तुम ऐसे चप्पल पहनो, ऐसा हथियार पहन लो, ऐसे वस्त्र पहन लो करके सब कुछ दे देता है शाऊल दाऊद को। ஆனா தாவீது இந்த காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. लेकिन दाऊद इस बात पर बहुत अटल विश्वास के साथ நான் है, ஒரு நாள் இந்த காரியங்களை போட்டுக் கொள்ளலாகாது, मैं कभी इन बातों को मैं पहन नहीं सकता हूँ। நான் அதே கிருபையை அதே தேவனை நம்பியே நான் முன்னாடி போவேன். मैं उसी परमेश्वर उसी अनुग्रह के ऊपर निर्भर होते आगे बढ़ूंगा। நான் கிரேஸ் நம்பியே தான் முன்னாடி போவேன். अनुग्रह को समझते ही आगे बढ़ूंगा। நான் அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு என்னிடத்துல தரம் இருக்குதா, என்னுடைய குவாலிட்டி இருக்குதா, நான் கிரேட நம்பி நான் போக மாட்டேன். मेरे पास क्या कुछ है या मेरे पास ग्रेड है, वो है, ये है, उसके ऊपर निर्भर होके नहीं लड़ूंगा। கிரேஸ மட்டும் நம்பி போனார். लेकिन अनुग्रह के ऊपर भरोसा रख के दाऊद चले, தன்னிடத்துல இருக்கிற அதே கவனு அதே காரியத்தை கொண்டு அங்கே போராட போனார். उसी गोफन उसी पत्थर को लेकर के जो था उसके पास लेकर के लड़ने के लिए गया। ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற கிருபை அளிக்கிற ஆண்டவர், ये उचित समय पर सहायता करने वाले अनुग्रह देने वाला परमेश्वर। அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த இப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒருவேளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். कई बार इस प्रकार का अनुग्रह पाए हैं लेकिन भूल के जीवन बिताए होंगे। ஒரு காலத்துல அந்த கிருபையெல்லாம் நம்ம நம்பி இருந்தோம். एक वक्त था उस अनुग्रह के ऊपर हम भरोसा रखते थे, அந்த கிருபையே நாம் சார்ந்து கொண்டு வாழ்ந்தோம். उसी के ऊपर निर्भर होते होते हम लोग जीते थे। அப்பொழுது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எனக்கு ஆண்டவர் போதும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கி நின்றது. तब कहते थे हम लोग कि कुछ भी हो जाए परमेश्वर है मेरे लिए कह के। ஆனா இன்றைய நாட்களிலே ஒருவேளை அப்படிப்பட்ட கிருபையை நாம் மறந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். लेकिन आज की परिस्थिति शायद आपको उस प्रकार का अनुग्रह को भूलने के लिए कर दिया होगा। நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் பார்க்கலாம். आजकल के वातावरण को थोड़ा सा देखिए। இந்த சூழ்நிலையில என்னால கண்டினியூ பண்ண முடியுமா? देखने के बाद क्या इस वातावरण में मैं आगे बढ़ पाऊंगा? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் மத்தியில் என்னுடைய அழைப்பை என்னால் நிறைவேற்ற முடியுமா? ऐसे वातावरण में मेरे बुलाहट को पूरा कर लूंगा? இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிற அந்த அழைப்பின் பாதையிலே தொடர்ந்து என்னால போக முடியுமா? क्या परमेश्वर जिस स्थान पर मुझे रखा बुलाया इस वातावरण में होके मैं चल पाऊंगा? தாவீதுக்குள்ள ஒருவேளை இந்த சிந்தை வந்திருக்குமேயானால் அவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். दाऊद के अंदर अगर ये विचार उठा होगा तो जिसके लिए बुलाया गया उस बुलाहट को भूल बैठा होगा। இப்போ நிறைய நம்ம கிரேட் போட ஆரம்பிச்சிட்டோம். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, மேல இருக்கவங்க அப்படி இருக்காங்க, கீழ இருக்கவங்க அப்படி இருக்காங்க, இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பித்து விட்டோம். अनेक நேரங்கள்ல हिसाब करने लग जाते हैं, लोग ग्रेड करने लग जाते हैं, मेरे ऊपर लोग ऐसा है वैसा है, लोग ऐसे से बोलते हैं, इस प्रकार सोचते हैं। ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். प्रभु हमसे बातें करने के लिए चाहता है। கிருபையினால் நம்மை அழைத்த ஆண்டவர், जिस परमेश्वर ने हमें अनुग्रह से बुलाया, அவருடைய சிங்காசன தண்டையிலே நம்மை அழைக்கிறார். उसके सिंहासन के करीब हमें बुला रहा है। ஆண்டவர் சொல்றாரு,
प्रभु कहता है உனக்கு முன்பதாக இருக்கிற சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, तेरे सामने कोई भी वातावरण क्यों न हो, உனக்கு முன்பதாக இருக்கிற சவால்கள் எத்தனை பெரிதா இருந்தாலும் சரி, तेरे सामने की चुनौतियां कितनी बड़ी क्यों न हो, என் சிங்காசன தண்டையிலே நீ வா, मेरे सिंहासन के करीब तुम आ जा। ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபை இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன். मैं सही समय पर तुम्हारे लिए अवस्था के अनुसार मैं सहायता करने के लिए अनुग्रह रखा हूं। தாவீது மிக அருமையாய் சொல்லுகிறார், நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. दाऊद एक अच्छे ढंग से कहता है कि मैंने इनको पहन के जाना नहीं है। ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நான் சிந்திப்பேயானால் இட் மே அஃபெக்ட் மை கால். अगर मैं ऐसी सी बातों को सोचने लगूंगा तो ये मेरे बुलाहट के ऊपर मार देगा। ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है। காரியங்களையும் சூழலையும் வைத்து ஒரு விதமான கணக்கோடு கூட நாம் காரியங்களை எதிர்கொள்ள ஆரம்பிப்போமே ஆனால், आजकल के वातावरण को ऊपर हिसाब लगा करके क्या हम सोचने लगते हैं तो நம்முடைய சிந்தனைக்கு ஒருவேளை இது சரியாகப்பட்டாலும் हमारे विचारधारा में सही लग सकता है। ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அந்த அழைப்பிலே ஒரு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. जिसके लिए परमेश्वर ने आपको और मुझको बुलाया है उसमें हम पीछे हटने का संभावना है। யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். योना की किताब 2 अध्याय 8वां वचन को जरा पढ़िएगा। யோனாவினுடைய 2வது அதிகாரம் 8வது வசனம். योना उसका 2 अध्याय उसका 8वां वचन। அங்கே ஆண்டவர் மிக அருமையான ஒரு காரியத்தை எங்கே எழுதி வைத்திருக்கிறார். वहां परमेश्वर एक सुंदर सी बात को लिख करके रखा है। அங்கே பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். जो लोग धोखे की व्यर्थ वस्तुओं पर मन लगाते हैं वे अपने करुणा निधान को छोड़ देते हैं। ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை ஒருபுறம் நமக்காக ஆயத்தமாய் இருக்கிறது இப்பொழுதும். अभी भी उचित समय पर अनुग्रह करने का परमेश्वर का उस बात हमारे लिए है। அப்படிப்பட்ட கிருபையை போக்கடித்து நம்முடைய அழைப்பை உடைத்து போடுகிற வியர்த் வஸ்துவே அந்த காரியங்கள் இன்னொரு புறம் நமக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. उन करुणा को अनुग्रह को छोड़ देने का एक ऐसे व्यर्थ बातें वस्तुएं एक तरफ रखा गया है। அந்த கிருபை மாத்திரம் இருந்தா போதும். उस अनुग्रह केवल हमारे लिए काफी है। நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அதுதான். परमेश्वर से केवल उस बात को कहना है, ஆண்டவரே நீர் எனக்கு ஞாபகப்படுத்தின இந்த காரியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. तूने याद दिलाया इस बात को, तेरा धन्यवाद हो प्रभु। கிருபாசன தண்டையிலே ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபை இப்பொழுதும் எனக்கு உண்டு. तेरे सिंहासन के सामने उचित समय पर अनुग्रह करने का सहायता मेरे लिए है। நான் நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே. आप कहीं भी जाएं तेरे पीछे मैं होलूंगा प्रभु। எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் உம்மை பின்பற்ற நான் ஆயத்தம் ஆண்டவரே. चाहे परिस्थिति कैसी भी क्यों न हो मैं तेरे पीछे होलूंगा। लेकिन நாம் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ऐसे परमेश्वर की आराधना करने के लिए हम आए हैं। ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருபை அளிக்கிற ஆண்டவர், आवश्यकता के अनुसार हमारे लिए अनुग्रह देने वाला परमेश्वर। அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கும் அதே நேரத்தில் जिस प्रकार उस परमेश्वर की आराधना करने के लिए हम चलते हैं, நாம் அந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கவும் நாம் போகிறோம். साथ ही साथ उस परमेश्वर के हाथों में अर्पण भी करने जा रहे हैं। நாம் சொல்ல போகிற ஆண்டவரே, வீணான மாயை பற்றி கொண்டிருக்கிற அந்த காரியங்களிலிருந்து என்னை விடுவித்து உம்முடைய கிருபை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. हे प्रभु, धोखे की जो व्यर्थ वस्तुओं पर मन लगाने की बातों से हमें छुड़ा और अनुग्रह को थामे रखने की मदद कर। ஒரு முறை நான் சிங்கத்தை தனியா எதிர்கொண்டது உண்மைதான். ये बात सच है, एक बार सिंह को मैं आमने सामने खत्म कर डाला। கரடியை நான் தனியா எதிர்கொண்டது உண்மைதான் ஆண்டவரே. वैसे भालू को भी अकेले मैंने संभाला। ஆனால் இப்பொழுது கோலியாத்தை மாத்திரம் அவனுடைய முழு சேனைக்கு முன்பதாய் நான் இருக்கிறேன். लेकिन अभी गोलियत और उसकी बड़ी सेना के सामने मैं खड़ा हूं। என்னோடு கூட இருக்கிறவர்கள் என் கூட இருப்பாங்களா இல்லையா, அல்லது சவுல் எனக்கு உதவி செய்வாரா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உம்முடைய கிருபையை நான் சார்ந்திருப்பேன். मेरे साथ कोई मदद करने के लिए आएगा, लड़ने के लिए साउल मेरी मदद करेगा, पता नहीं, लेकिन आपके अनुग्रह के ऊपर मैं निर्भर हूं। அப்படிப்பட்ட தாவீதுனால தான் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொன்ன அவனுடைய அழைப்பை அந்த இடத்துல தாவீது நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. उसी दाऊद ने जो कहा था बुलहाट को मन में रखते हुए, मैं
बिना कारण यहाँ क्या मैं आया हूं उसको उसने पूरा किया। நாம் வந்திருக்கிற நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு जिस बुलाहट के लिए हम बुलाए गए उसको पूरा करने के लिए, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, परिस्थिति कैसे भी क्यों न हो, வைக்கப்பட்டிருக்கிற எப்படி இருந்தாலும் சரி, या हमारे बुलाहट कैसे भी क्यों न हो, அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. उसका अनुग्रह हमारे लिए पर्याप्त है। இவ்வளவு நாள் நம்ம வந்த நம்முடைய திறமையினாலே அல்ல, अभी तक हम चलाए आए हमारे हाथों से नहीं, அவருடைய கிருபை தான் என்னை உயர்த்தியது, उसके अनुग्रह हमें उठाया, அவருடைய கிருபை தான் என்னை உபயோகப்படுத்தினது. उसके अनुग्रह हमें इस्तेमाल किया। நாம் அவரை துதிக்க போகிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, हम उसकी स्तुति करने जा रहे हैं, तेरे अनुग्रह मेरे लिए काफी है, உம்முடைய கிருபையை மாத்திரம் நான் பற்றிக் கொள்வேன். तेरे अनुग्रह को मैं थामे रहूंगा।